ஒரு பொண்ணோட லைஃபுக்கு இவ்வளவுதானாம்மா? இவ்வளவுதானா? உங்களுக்கு என்ன அப்படி டவுரி கொடுக்கணும், இல்லைன்னா டவுரி வாங்கணும்னு உங்களுக்கு எதுக்கு அந்த ஆசை அதெல்லாம்? அப்படின்னா நீங்கள் உங்கள் பையனை விற்கிறீங்களா? சரி, இந்த பையனாவது என்ன பண்ணணும்? அப்பா அம்மா ஒரு வேளை கொஞ்சம் கொடூரமாக அந்த பொண்ணுக்கிட்ட பழகினால், அது இல்லைம்மா என்னை நம்பி இந்த பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லி பாதுகாக்க வேண்டிய, என்னமோ சொல்லுவாங்களே வேலியை பயிருதுன்னது, அந்த மாதிரி அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டிய, கடவுளாக நம்பி ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்திருக்கு, அந்த பொண்ணை பாதுகாக்கிறத விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தாச்சுன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ப்ரூஃப் கொடுக்குறீங்க, இது இப்படி நடந்ததுங்க, அது அப்படி நடந்ததுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ப்ரூஃப் இல்லை. பொண்டாட்டி இறந்து போச்சுன்னா அடுத்த 6 மாதத்தில் அந்த பையன் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு வந்து புருஷன் இறந்து போச்சுன்னா அவள் கல்யாணம் பண்ணக்கூடாது. தலை மொட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், ஹிஸ்டரியில் படிச்சிருக்கோம். ஆனால் பண்ணக்கூடாது. இது என்ன, அது எதை சொன்னாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே பொண்ணு மேலே தான் தப்பு. நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், நீ ஏதாவது செஞ்சிருப்ப. இது எல்லாரும் சொல்கிறாங்களே.